ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டுக்கு எப்போதுமே ஒத்து வராதுன்னு முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் தான் கேட்கறாங்க. அப்ப காங்கிரஸுக்கு உங்களே நேரடியா சொல்லியிருக்கலாம்ல. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி நம்ம முதலமைச்சர் ஏதாச்சும் சொல்லுவார். திமுக அரசு தொடர்ந்தாதான் தமிழ்நாடு நல்லா இருக்கும் மக்கள் நம்புறதா சிஎம் சொல்லியிருக்காரு சார். சிஎம் தானே சொல்றாரு. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி நம்ம முதலமைச்சர் ஏதாச்சும் சொல்லுவார். அப்படியே அவர் இப்ப சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் ஆட்சி தொடரும் 2.0 இதெல்லாம் யார் சொல்றா? முதலமைச்சர் தான் சொல்றார். மக்கள் யார்ட்டாச்சும் போய் பேட்டி கேட்டு மக்கள் சொல்றாங்களா? அதை போய் கேளுங்க. மக்கள் சொன்னா ஏத்துக்கலாம். மக்கள் எந்த மக்கள் சொல்ற இந்த இதுலயே நீங்க இப்ப என்கிட்ட இந்த இதெல்லாம் வாங்குறீங்க. இந்த சொக்கலிங்க நகர்ல வாழ்ற அந்த தாய்மார்கள் அங்கே எல்லாம் நிக்கிறாங்க. அவங்க வீடு எடுக்கிறாங்க நிக்கிறவங்க கூட எங்க கட்சி சார்பான்னு கூட நீங்க சொல்லலாம். அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு போய் சொல்லுங்க, இந்த ஆட்சி வேணுமா அப்படின்னு கேளுங்க. ஏறி இருக்க விலைவாசி என்னன்றது. திமுக என்ற அரசு முடிய போகுது, அஸ்தமனமாக போகுது. உதயசூரியன் அஸ்தமான போகுது, அதனால பயப்படுறாரு. ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டுக்கு எப்போதுமே ஒத்து வராதுன்னு முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. எந்த கட்சிக்கும் சரி வராதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, யார்கிட்ட சொல்லணும்? யார் கேட்கிறா? இப்ப யார் கேட்கிறா? காங்கிரஸ் தான் கேட்கிறாங்க. அப்ப காங்கிரஸுக்கு உங்களே நேரடியா சொல்லியிருக்கலாம்ல. அவர் தான் சொல்றாரு. இந்த இடைக்கால பட்ஜெட்ல எதிர்கட்சிகளை அதிர்ந்து போடக்கூடிய அளவுக்கு இந்து அறநிலைத்துறைக்கு நிறைய ஒதுக்கீடு பண்ண போறான்னு சொல்லி சேர்ந்திருக்கோம். கொடுக்கட்டும், கொடுத்த பிறகு பேசுறேன். கொடுக்கறதுக்கு முதல்ல நமக்கு என்ன தெரியும்? பாரத பிரதமர் மதுரை வரும்போது திருப்பரங்குன்றம் போறாருன்னு செய்திகள் வந்து நேரத்தில் நேற்று கனிமொழி என்ன சொல்றாங்கன்னா, எய்ம்ஸ் போய் அவரை போய் ஆய்வு பண்ண சொல்லுங்க. அதெல்லாம் எய்ம்ஸ் எல்லாம் அவருக்கு ஆய்வு பண்ண அவருக்கு அது அதிகாரிலாம் சொல்லுவாங்க. சகோதரி நேற்று இந்த தேர்தல் அறிக்கை வாங்குறாங்க. கடந்த தேர்தலில் கொடுத்த தேர்தல் அறிக்கையில் முக்கியமானது இந்த மது விலக்கு பிரச்சனை. ஒரு சொட்டு கூட மது இருக்காது. இளம் விதவைகள் தமிழகத்தில் தான் கூட்டிட்டாங்க எடப்பாடியார் ஆட்சியில் அப்படின்னு சொன்னாங்களே. எங்கள் அம்மா ஆட்சியில் தான் கூட்டிட்டாங்க. இப்போ இளம் விதவைகள்லாம் குறைஞ்சிட்டாங்களா? அந்த புள்ளிய வரத்தை எடுக்க சொல்லுங்க. அதை சொல்லுங்க அவங்கள. போன தேர்தல் அறிக்கை அவங்க தான் குழு தயாரிச்சிச்சு, அதுவே செயல்படுத்தல. இப்ப தேர்தல் அறிக்கை தயார் பண்ணி இவங்க என்னத்தை செயல்படுத்த போறாங்க? இவங்களே எதிர்கட்சியா வருவாங்களா வர மாட்டாங்களான்ற நிலை இருக்கு. அப்புறம் என்ன தேர்தல் அறிக்கைய விடுங்க. அதுக்காக அவங்க ஏதாச்சும் ஒன்று சொல்றாங்க. மோடிஜி வருவார், முருகன் கோயிலுக்கு போறாருன்னு சொல்லியிருக்காங்க. அது பாரதிய ஜனதா கட்சியில அவங்க தலைவரை தான் கேட்கறேன், எங்களுக்கு தெரியாது. மோடிஜி புரோகிராம் என்ன என்பது அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்க பாரத பிரதமருடைய அலுவலகத்தில் தான் கேட்கணும். அலுவலகத்தில் கேட்டால் தான் தெரியும். மினிட்டு பிரதமருக்கு ப்ரோக்ராம் மாறிக்கிட்டே இருக்கும். எப்படி வராங்க எப்படி போகிறாங்கன்னு நமக்கு என்ன தெரியும்? இன்னும் ஒன்றும் தெரியல. அவர் போகிறாரா போகலையா, எங்கெங்கே போகிறார் என்றதெல்லாம் தெரியாது.